நான் வந்து கல்லூரி படிப்புலேருந்தே நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாங்க இருக்கேன். ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு இங்கே வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற கொள்கைங்கிறாங்க. ஆனால் இது ஹிந்து விரோதமா அல்லது மத சார்பாங்கிறது எங்களுக்கு புரியல. ரெண்டாவது, நிதி நிர்வாகம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடோட அரசோட மொத்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு. 50 ஆண்டு ஆளுகத்தில் வந்து 50 ஆண்டு ஆட்சியில் வந்து 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் வந்து இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகளில் வந்து 9 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போறீங்கிறது எங்களுக்கு தெரியல. நிச்சயமாக நீங்கள் தான் வரப்போறீங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த கூடுதல் சுமையை வந்து எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறோங்கிறத நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் விரிவாக கொடுக்கணுங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பு. ரெண்டாவது வந்துங்க, காவேரி ஜட்ஜ்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க 2007 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2017 புரட்சி தலைவி அம்மாவோட சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் தான் எங்களுக்கு வந்து 177 டிஎம்சி வந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றுல தண்ணி போகுது, ஆனால் வாய்க்காலில் தண்ணி வரல. இதுதான் நிலைமை. நீங்கள் அப்படியே போகிற வழியில் பாருங்கள், எந்த வாய்க்காலையாவது தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது இந்த நிலைமை. இந்த பகுதியை பொறுத்த பார்த்தீங்கன்னாக்கா கல்லணையிலேருந்து பூம்புகார் வரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 25 கிலோமீட்டர், இந்த பக்கம் 25 கிலோமீட்டர். காவேரிக்கு தென்புறமும் வடபுறமும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நல்லா இருக்கு. இந்த நிலத்தடி நீர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 பம்ப் செட்டுக்கு மேலே இங்கே இருக்கு. இந்த பம்ப் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் ஆட்சியில் வந்து உதய் மின் திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க. இந்த உதய் மின் திட்டம் வந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு தரமான மின்சாரம் வரும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் பரிதாபம் என்னன்னாக்கா தரமான மின்சாரம் வரல. இன்னைக்கு 70,000 பம்ப் செட் இருக்குன்னா ஒவ்வொரு மோட்டரும் மாதம் ஒரு தடவை காயில் சுற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 70,000 பம்ப் செட் இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் காயில் சுற்றுறோம். இதில் இழப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 70 கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயிகளுக்கு இழப்பு வருது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட 9,800 கோடி ரூபாய் டான்கோடாவுக்கு விவசாயிகளுக்காக செலுத்துறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கோடி கிட்டத்தட்ட டாரிஃப் எல்லாம் ஏற்றி இந்த டான்கோடாவுக்கு வந்து கிட்டத்தட்ட மின்சார வாரியத்துக்கு இன்னைக்கு 25,000 கோடிக்கு மேலே கூடுதலாக தொகை வந்து வழங்கப்படுது. இருந்தும் ஒரு தரமற்ற மின்சாரம். இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஊழல்கள் வந்து மின்சார வாரியத்து மேலே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு புலன் விசாரணை வரணும். தவறு செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பயமாவது வரணும். ஊழல் பண்ணாக்க ஒரு பயம் இருக்கணும் அதிகாரிகளுக்கு. அரசியல்வாதிகள் வந்து 2வது பட்சங்க. அந்த பயங்கிறது இன்னைக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதமான ஊழல்கள் வந்து மின்சார வாரியத்து மேலே குறிப்பிட்டிருக்கதான் நாங்கள் அறிகிறோம். அதனால நீங்கள் மின்சார வாரியம் வந்து எங்களுக்கு தரமான மின்சாரம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் உறுதி செய்யணும். அடுத்தது நீங்கள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து உலகத்திலே வந்து 3வது இடத்துல இருக்க அரிசி ஏற்றுமதியில். ஆனால் டெல்டாவிலேருந்து ஒரு மூட்டை கூட அரிசி ஏற்றுமதி ஆகலை. எங்களுக்கு வந்து இந்த பக்கத்தில் வந்து ஒரு 30,000 டன் அரிசி ஏற்றுமதி செய்யறதுக்கு நீங்கள் ஒரு வழிவகை செஞ்சீங்கன்னா நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வர கூட்டம் வந்து குறையும். ஒரு 30,000 ஏக்கர்லேருந்து ஒரு 30,000 டன் அரிசியை நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்கன்னாக்கா அது சார்பான தொழில்கள் இங்கே வந்து வளரும். இன்னும் நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது. அதனால இந்த அரிசி ஏற்றுமதிங்கிறத வந்து ஒரு நீங்கள் மத்திய அரசு கிட்ட போராடி இந்த அரிசி ஏற்றுமதி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லேருந்து தான் நிறைய போயிட்டு இருக்குங்க. அது குறிப்பாக 5064 ரகம் தான் நிறைய ஏற்றுமதி ஆகுது. அந்த ஏற்றுமதின்னு வந்துடுச்சுன்னா ஒரே ரகம் நம்ம பயிரிடணும். அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு. பூச்சிக்கொல்லி, ரசாயன உரங்கள் இதெல்லாம் குறைவாக யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு எங்களுக்கு அரிசி ஏற்றுமதி குறைவாக இந்த இது நீங்கள் வந்து வேளாண் மண்டலமாக அறிவிச்சிங்க. அடுத்தது வேளாண் ஏற்றுமதி மண்டலமாக இதை அறிவிச்சு எங்களோட அரிசியை வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு நீங்கள் ஏற்பாடுகள்லாம் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கைங்க. அடுத்தது எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் வந்து எனக்கு நேரடியாக எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, தெரியாதுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல 2 நிகழ்ச்சிகள் நான் வந்து பதிவு செய்ய ஆசைப்படுறேன். 2016 ஆரூர் அண்ட் சுகர்ஸில் வந்து விவசாயிகள் பேரில் வந்து கடன் நிறையா வாங்கி கரும்புக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தடுக்கணும்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து ஒரு 20 பேர் அவங்க வீட்டுக்கு போய் அப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கச்சே கேட்டோம். இந்த மாதிரி ஆரூர் அண்ட் சர்க்கரை ஆலையில் முறைகேடாக இது மாதிரி செய்கிறாங்க, இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே எல்லாருமே திமுக விவசாயிகள் தான். ஆனால் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எனக்கும் 180 டன் கரும்பு அனுப்பிச்சிருக்கேன், எனக்கும் பணம் வரல, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சுட்டு உடனே ஒரு முடிவு, உடனே நாகப்பட்டினம் கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பீஸ் கமிட்டியை போட்டு மேற்கொண்டு ஆரூர் அண்ட் சர்க்கரை ஆலை வந்து விவசாயி மேலே கடன் வாங்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து எங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு முதல் நிகழ்ச்சிங்க. 2வது நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அருகாமையில் வந்து காஞ்சிவாயின்னு ஒரு கிராமம்.
அங்கே ஒரு 12 விவசாயிகளுக்கு வந்து இந்த ஜேஇ வந்து டிரான்ஸ்ஃபார்மரை கட் பண்ணிட்டாரு 2 ஃபேஸில் ஓட்டுறதா சொல்லி. அதில் எல்லாரும் 70 வயசு 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க. அவங்கள ஆச்சிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பயும் அதே மாதிரி இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அவர் சொன்னார், அந்த வயசானவர் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் போயிட்டு சாயந்தரம் வரோங்க, மோட்டர் ஓடணுன்னா வந்து உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னாரு. அதுக்கு இவங்க சொன்னாங்க, நன்றியெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிகிட்ட ஃபோன் பண்ணி 9 மணிக்குள்ளார அந்த மோட்டர் ஓடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அந்த இளநிலை பொறியாளரை ஒரு என்ன எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசி எங்களுக்கு வந்து 9 மணிக்குள்ள அந்த துண்டிக்கப்பட்ட மின்சாரமானது வழங்கப்பட்டது. தமிழக முதல்வராக இருக்கும் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களது அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி நிச்சயமாக நடக்கும். 200 தொகையை நம்மளால் கைப்பற்ற முடியும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நிச்சயமாக நீங்கள் 2020 முதல்வர் தான், நிரந்தர முதல்வர். நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முதல்வர் தான். மற்றபடி வருகின்ற சட்டசபை தேர்தலில் விவசாயிகளின் நலன் கருதி சில கோரிக்கைகளை உங்கள் முன் வைக்கிறேன். அதில் தேர்தல் அறிக்கையாக நீங்கள் வெளியிட வேண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு நெல் கரும்பு பருத்திகளுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. 6,000 ரூபா சொல்கிறாங்க. குவிண்டால் வந்து 6,000 ரூபாங்கிறாங்க. பருத்தி நெல் வந்து 2000. அவர் போன தேர்தலில் வந்து 4,000 ரூபா தரோன்னு சொல்லிட்டு போனவர் தான். முந்தா நாள் தான் வந்தார் மாயாரம். இது நெல்லை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு, கரும்பை பற்றியும் பேச மாட்டேங்கிறாரு, விவசாய பற்றி கவலையும் பட மாட்டேங்கிறார். அவர் கவலையே பட்டதா கிடையாது. ஏன்னா அவர் வந்து விவசாயத்தை பற்றி அவருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு விவசாயி, உங்களுக்கு எங்களுடைய நிலைமைகள், எங்களுடைய அடிப்பட்ட நிலைமைகள் நாங்கள் என்ன செஞ்சுட்ருக்கோம். 4 மாதம் பாடுபடுறோம் வயலில். அதை கொண்டு டிஎன்ஜியில் கொண்டு போட்டு அவன் 40 ரூபா வேறு லஞ்சம் கேட்குறான். இப்படி பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. கட்டுப்படியாக கூடிய விலை, லாபகரமாக. இங்கே எந்த தொழில் செஞ்சால் உப்பு மூட்டை எடுத்துகிட்டு விற்கிறான், அவங்க ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு போகிறோம். எங்களால் செய்ய முடியல, கிடைக்கல. வந்தால் தான், கைக்கு வந்தால் தான் நிச்சயம். அதுமாரி சூழ்நிலையில் நீங்கள் விவசாய நிலைமையில் இருக்குது. நீங்கள் இதை மனதில் கொண்டு 4,000 ரூபா கொடுத்தா போதும். நீங்கள் ஆட்சி எங்களுக்கு ஒரு குவிண்டாலுக்கு ஒரு 500 ரூபா மிச்சப்படும். அவர் தான் மிச்சப்படும், அதுக்கு மேலே மிச்சப்படாது. உங்களுக்கு தெரியாது இல்லையா? எல்லா விலைவாசிகள், பெட்ரோல் விலை ஏறினாவே டிராக்டர் உழுவுற என்ன செய்யணும், பெட்ரோல் விலை ஏறிட்டுங்க 500 ரூபா. இவன் 10 ரூபா ஏற்றினா 500 ரூபா ஏக்கருக்கு ஏற்றுறான். அப்படி ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து விவசாயிகள் ஆள்கள் கிடையாது. நம்ம மிஷினரியை வச்சு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு விவசாயம். அதனால் ஒரு 4,000 ரூபா பார்த்து கொடுங்க. நாங்கள் 2026 எதிர்பார்க்குறோம். எங்களுடைய கோரிக்கைகள் நடக்குகின்ற நம்பிக்கையில் நாங்கள் இங்கே வந்து உங்கள்கிட்ட நிற்கிறோம். அதனால் அடுத்தது வந்து கரும்புக்கு ஒரு 5,000 ரூபா, பருத்திக்கு ஒரு 10,000 ரூபா. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் விவசாயிகளின் சார்பாக சொல்கிறேன். 2, மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து வேளாண் கல்லூரி அமைச்சு கொடுங்க. கல்லூரி வேணும் வேளாண்மைக்கு. மயிலாடுதுறையில் வேளாண்மை கல்லூரி அமைச்சு கொடுக்கணும் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 2, விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு ஓட்ட முதல்ல தான் கைக்கு வர மாட்டேங்குதா. நீங்கள் முதல்ல ஒரு 5,000 ரூபா, ஒரு ஹெக்டேருக்கு 5,000 ரூபா கொடுங்க போதும். குருவைக்கு 5,000 ரூபா. அவங்க 10,000 ரூபா கேட்டாங்க, நான் 5,000 ரூபா தான் கேட்குறேன். அதனால் ஏக்கருக்கு ஒரு 5,000 ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களோட நஷ்டமாக நடுவு செலவாவது எங்களுக்கு கிடைக்கட்டுமே. லாபம் அப்புறம் பார்த்துக்கிட்டோம். இன்சூரன்ஸ் எல்லாம் வேண்டாம், இன்சூரன்ஸே வேண்டாம். எங்களுக்கு இன்சூரன்ஸும் கட்ட மாட்டோம். பக்கா பிராடு கம்பெனி. ஆமாம், மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் பங்கு போட்டுக்கிறாங்க நாங்கள் கொடுக்குற காசை. அதனால் எங்களுக்கு இன்சூரன்ஸே வேண்டாம். எங்களுக்கு இந்த ஒரு ஏக்கருக்கு 5,000 ரூபா நடவு மானியம்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்தது விவசாய கூலி தொழிலாளர்கள். 50-60 வயசு ஆகிட்டு அவன் ஆடி போயிடுறான். பிள்ளையும் திரும்ப மாட்டாங்குது, பொண்ணும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. ஒரு டீக்கு சிங்கடிக்கிறான். அதனால் குறைஞ்சபட்சம் ஓய்வூதியமாக கொடுங்களேன். யாரும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஓய்வூதியம் தர்றீங்க. நாங்கள் எல்லா மக்களுக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடாதா?
எல்லாரும் சாப்பிடணுங்கிறதாக உணவு நாங்கள் தயார் பண்ணி தர்றோம். எங்களுக்கு ஒரு ஓய்வூதியம் எத்தனை நாள் வேணும், அதுக்கு என்ன ஒரு 5 வருஷம் வாழ போகிறோம், அதுக்கு மேலே வாழ முடியாது எங்களெல்லாம். ஆமாம், 60லேருந்து 65 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாவே விவசாயி பெரிய வயசு. எனக்கு உங்கள் வயசு தான் எனக்கும். அதனால் ஒரு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுங்க, நாங்கள் உங்களுக்காக ஓட்டு போடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 2024 200 சீட்டுகள், மறுபடியும் சொல்கிறேன், 200க்கு மேற்பட்ட சீட்டுகள் உங்களுக்கு கூட்டணி கிடைக்கும். அதிமுகவுக்கு 180 சீட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உங்களுக்கு அடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த முறை நீங்கள் ரொம்ப நான் தனியாக உங்களை பார்த்து பேசுகிறேன். அண்ணா எங்களுக்கு தெரியும், அண்ணா ரொம்ப பழக்க மாட்டவங்க. எங்கள் தொகுதியில் ஒவ்வொருத்தரையும் தனியாக பார்த்து ஓட்டு கேட்குறவர். அவங்க தெரு தூரம் போனால் வீடு கூட போகிறாரு ஓட்டு கேட்க. அப்படி ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருக்காரு அவங்க தொகுதியில், பூம்புகார் தொகுதியில். அவர்களுக்கு நன்றியை கொடுத்து மறுபடி மயிலாடுதுறை மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அடிக்கடி சேலம், எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அரப்பாக போய் டாக்டரை கொண்டு வச்சுட்டு மிஷினை கொண்டு வச்சுருந்தீங்கன்னா மழை பெய்யுது. பருவம் தவறிய மழைகள் பருவத்தில் தான் பெய்யுறது கிடையாது, எப்போ வேணாலும் பெய்யுது. அதனால் நம்ம மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றப்படும் அறிவிக்க வேண்டும் என்று கீழ்கண்ட மனு கொடுத்துருக்கோங்க. இந்த மனுக்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட வேண்டும் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு முதல்வர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுபடுகிறேன். வணக்கம். அடுத்து வர இருக்கிற சங்கத்தின் நிர்வாகிகள் எத்தனை சுருக்கமாக பேசி உங்களுக்கு கோரிக்கையை மனுவாக கொடுத்து நிறைய சங்கம் உட்காந்துருக்காங்க. அது அண்ணா எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருவாரூருக்கு அண்ணன் போக வேண்டியது இருக்கிறதுனால தயவுசெய்து எல்லாரும் கருத்துக்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதை மனு வழியாக அவங்க கொடுத்தீங்கன்னா அண்ணா அதை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு செய்வாங்க என்று அன்போடு கேட்டு, கருமலையாறு பாசன சங்கத்தினுடைய தலைவர் கோவி நடராஜன் அவர்களை கருத்துரை வழங்குகிறேன். முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரும் 26 எங்களுடைய முதலமைச்சருமான அண்ணன் அவர்களுக்கு எனக்கு வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் அவர்களே, நீங்கள் உண்மையான விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் எங்களை அமர வைத்து எங்களை கோரிக்கை கேட்கும் உண்மை விவசாயிக்கு எங்கள் விவசாயம் சார்ந்த விசுவாசத்தை காட்டிக் கொள்கிறோம். அண்ணன் அவர்களே, எல்லாரும் சொன்னாங்க இந்த ஊக்கத்தொகையை பத்தி. அதாவது பாண்டிச்சேரி ஸ்டேட்ல ஏக்கருக்கு 7000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க, சம்பாவிலையும் குறுவையிலையும். அந்த ஊக்கத்தொகை என்ற பெயரில் தராங்க. எங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணாம். எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, 560 ரூபாய் நான் இன்சூரன்ஸ் பணம் கட்டுறேன் ஒரு ஏக்கருக்கு. ஆனா எனக்கு போன வருஷம் அந்த குறுவையில 500 ரூபாய் போடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு 560 ரூபாய் போடுறோம். ஆனா 500 ரூபாய் இன்சூரன்ஸ் ஒரு கையாலாகாத ஒரு கேவலமான இன்சூரன்ஸ் தொகையை கொடுக்கறாங்க. இதை விட சம்பாவில் எனக்கு 750 ரூபாய் கொடுக்கறாங்க. இந்த சம்பாவில் நாங்கள் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட நாங்கள், ஒட்டுமொத்த மயிலாடுதுறை தொகுதியே பாதிக்கப்பட்ட தொகுதி. ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள நெருக்கத்தை காமித்து எங்களை இந்த ஆண்டு மிகவும் கேவலப்படுத்தி விட்டார்கள் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்சூரன்ஸ் நடைபெறும் இந்த கூட்டு கொள்ளையை நீங்கள் தடுத்து நிறுத்திட வேண்டும். ஏன் என்று சொன்னால் விவசாயிகளின் கஷ்டம் உங்களுக்கு தான் உண்மையாக தெரியும். அதனால் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தொகை வேண்டாம். தெலுங்கானாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் மேகாலயாவையும் தருவது போல தயவு செய்து ஐயா, நம்மளுடைய தேர்தல் அறிக்கையிலே விவசாயிகளுக்கு நீங்கள் ஊக்கத்தொகையை அறிவித்தீர்கள் என்று சொன்னால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் அல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் உங்களுக்கு ஆதரவு தரும். எங்களுடைய குடும்பமும் காலங்காலமும் உங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 4 அம்மாவின் ஆட்சியோடு சேர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சி. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியிலே நீங்கள் ஆண்ட 4 ஆண்டுகளில் இதே டெல்டா மாவட்டம் குறிப்பாக மயிலாடுதுறை பாதிக்கப்பட்ட போது இன்சூரன்ஸ் தொகையும் கொடுத்தீர்கள், நிவாரண தொகையும் கொடுத்தீர்கள். நிவாரணமும் விசுவாசமும் இன்சூரன்ஸும் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நீங்கள் தான் என்பதை நாங்கள் மறக்கவில்லை.
அதே நன்றி கடன் தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் எங்களை மதிக்கிறீர்கள். இருக்கிற மாவட்ட செயலாளர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை சட்டமன்றத்திலே பேசி உடனடியாக நிவாரண தொகையை வாரி வழங்கியவர்கள் நீங்கள் 2 பேரும் என்பது எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எங்களுக்கு ஊக்கத்தொகையாக நீங்கள் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் நீங்கள் உப்புநாற்றங்கரையிலே தம்பி மார்வோனி அவர்களுடைய இடத்திலே பூ தூவி மலர் தெளித்தீர்கள். அதனுடைய காரணம் என்ன என்பதை ஒரு சில சொல்லுகிறேன். அந்த தடுப்பணை என்பது கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால கோரிக்கை. நான் அந்த தடுப்பணையில தான் நீச்சலே கத்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட இதிலே கடந்த 20 ஆண்டுகளாக உப்பு தண்ணி உள்ளே நுழைந்து 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அழிவு நிலையில் போய்விட்டு, குறிப்பாக சீர்காழி நகராட்சி உப்பு தண்ணியாக மாற வேண்டிய நிலைமையை நாங்கள் பலமுறை போராடி எங்கள் நிறைவேறவில்லை. ஆனால் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாரதி அவர்களும் மாவட்ட செயலாளர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் மூலியமாக அந்த 32 கோடியை நீங்கள் சாங்ஷன் செய்தது 100 கிராமங்கள் மட்டுமல்ல. அண்ணனே, ஆடு மாடுகள் தண்ணிக்கு தவித்த காலம் போய் இன்றைக்கு உண்மையான நல்ல தண்ணியை ஆடு மாடு குடிக்கிறது. அதனாலதான் நேற்று எங்கள் பூ மாறி வழி வச்சிருக்கீர்கள். இது எங்களுடைய சீர்காழி தொகுதியினுடைய ஆண்டாண்டு கால கடமையாகவும் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். அதே போல நான் சார்ந்திருக்கிற கழுவுளை ஆடு மையப்பகுதியில் டவுன் உள்ள போகுது. டவுன் உள்ள போற எல்லா நதியுமே வீணா போயிடும். இப்ப கூவம் போய் மயிலாடுதுறை காவேரி மாதிரி போயிட்டு அதுல 3 கிலோமீட்டருக்கு ரிவிட்மெண்ட் கட்ட சொல்லி நானும் 20 ஆண்டுகளாக போராடுகிறேன், நடைபெறவில்லை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனடியாக எனக்கு அந்த தடுப்பு சுவர் 2 பக்கமும் தடுப்பு சுவர் 3 கிலோமீட்டருக்கு கட்டித்தர வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் அவர்களே, மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடக்கப்பட்ட என்பி சர்க்கரை ஆலையை நீங்கள் நவீன எம்ஜிஆர் ஆக இருந்து அந்த சர்க்கரை ஆலையை நீங்கள் மீண்டும் துறக்க வேண்டும். எங்கள் மாவட்டத்திற்கு நீங்கள் என்றும் கடமைப்பட்டவர்கள். நாங்கள் போன நட செய்த தவறை இந்த நட செய்ய மாட்டோம். நீங்கள் தான் முதலமைச்சர். 3 மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியும் உங்கள் காலடியிலே நாங்கள் சமர்ப்பிப்போம். அது விவசாயிகளின் பொறுப்பு என்று சொல்லி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவேரி டெல்டா பாசன சங்க தலைவர் மோகன் அவர்கள் கருத்துரை வழங்குவார்கள். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தரங்கம்பாடி தாலுக்கா பரசலூர் கிராமத்தில்ங்க சத்யவான் வாய்க்கால்னு ஒரு வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கு. அது மன்னமந்தல் ஏவிசி காலேஜுக்கிட்ட பிரிஞ்சு ஒரு 25 கிராமம் வழியாக போகுதுங்க. அதில் மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை, நகராட்சிக்குள்ள பாதாள சாக்கடை தண்ணியை கொண்டு வந்து ஏவிசி காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு டேங்க், ஒரு குளம் மாதிரி வெட்டி அதில் வச்சுருக்குறாங்க. அது கரெக்டாக தண்ணி வரும்போது அந்த சாக்கடை தண்ணியோட சேர்த்து வந்து விட்டுறாங்க. அந்த ஃபுல்லாகவே அந்த கிட்டத்தட்ட 25 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அது ஓரம் உள்ள போர் வச்சுட்டு மாற்றி இன்னொரு போர் தனியாக 20 நேரம் செலவு பண்ணி தனியாக போர் வச்சுருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போய் எல்லாம் சாக்கடை தண்ணிக்குது, தண்ணி குடிக்க முடியல, துர்நாற்றம் வீசுது, எல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுதுங்க. அதை அதை ஏதாச்சும் மாற்றி ஏற்பாடு பண்ணணுங்க. அதை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தாச்சுங்க, தாசில்தார்கிட்ட சொல்லியாச்சு, எல்லாம் சாலை மறியல் பண்ணியாச்சு, எல்லா போராட்டமும் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஐயா நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அடுத்து எங்கள் பரசலூரில் நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு தனியாக கட்டடம் இல்லை, இடம்லாம் இருக்குது. இடம்லாம் பார்த்து சொல்லி கேட்டாங்க. நாங்கள் எல்லாமே மேப்பெல்லாம் போட்டு வாங்கி கொண்டு போய் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பெட்டிஷனாக கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வரைக்கும் அதுக்கு கட்டடம் கட்டி தரலை. அதை கட்டடம் கட்டி கொடுக்கணும், அதில் நெல் காய வைக்கிறதுக்கு இடமும் போட்டு கொடுக்கணும். 2 கோரிக்கை நிறைவேற்றணும். ஐயா வணக்கம். மேற்கு ராஜ வாய்க்கால் பாசன சங்க தலைவர் கருணாநிதி அவர்கள் கருத்துரை வழங்குவார். முன்னாள் முதலமைச்சரும் நாளைய முதலமைச்சரும் ஆகிய அண்ணன் அவர்களை முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கொள்ளிடத்து ஓரமாக ஆரம்பித்து உள்ளார்கள். அந்த தடுப்பணை என்பது அந்த மணல் மட்டத்திற்கு லெவலாகவே செய்வோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து அது ஓரளவு ஒரு 2 அடியாக தேக்கினீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் மற்ற வருங்காலத்திற்கு
உப்பு நீர் உள்புகாமல் இருப்பதற்கும் நிலத்தடி நீர் உயர்வதற்கும் நன்மையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதற்கு ஆர்டர் எங்களுக்கு கிடைத்தது மண்ணளவு மட்டுமே, நாங்கள் உயர்த்த முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் முடிந்த அளவிற்கு உதவி செய்து அணையை கொஞ்சம் உயர்த்துவதற்கு செயல்பட வேண்டும். அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் நீர்மட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த நீர்மட்டம் அணையை கொஞ்சம் உயர்த்தினீங்கன்னா மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம மண் இருக்கிறதால தான் இப்போ தண்ணீர் நீர்மட்டம் கூடுதலாக இருக்குது. தண்ணீர் நீர்மட்டம் கூடுதலாக இருக்கும்போது நமக்கு அனைத்துவருக்கும் எந்த ஒரு தண்ணீரோட பிரச்சனை வராது. ஒரு மனிதனுக்கு தேவையான அளவு 62% ஒரு அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 62%னா நம்ம சாதாரண குடிக்கிறதுக்கு மற்ற அனைத்துக்கும் தேவைப்படுறது ஒரு சாதாரண மனிதனுக்கு 62%. 100 லிட்டரில் 62 லிட்டர் நமக்கு தேவைப்படுது. அதேமாரி இப்போ நம்ம உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 லிட்டரில் கிட்டத்தட்ட 80 லிட்டர் எடுத்துக்கிட்டோம். இன்னும் இருக்கிறது ஒரு 20 லிட்டர் தான். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தணும்னா முதலமைச்சர் அம்மா அவர்கள் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டத்தை வீட்டுக்கு வீடு நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம சேகரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மாடி வீடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஓட்டு வீடா இருந்தாலும் முன்னாடி அம்மா சொன்ன திட்டத்தை ஏமாத்துற மாரி ஆபீசர்களை ஏமாத்தி நம்ம மக்களும் புத்தி இல்லாம ஏமாத்திட்டாங்க. இன்னுமே நீங்க அடுத்த ஆட்சிக்கு வரும்போது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். 20 அடி மணல் கீழே வரைக்கும் பைப்பு சொருவி அந்த நிலத்தடி சேமிக்கிறதுக்கு எந்தெந்த ஒரு தன்மை உள்ளதோ அதை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா உலக நாடு வளர்ந்துச்சு, நம்மள்ட்ட எல்லா வளமும் இருக்கு. நிறைய டெக்னாலஜிகளை புகுத்தணும். நம் தமிழகம் சிறப்பாக வளர்றதுக்கு நீங்க முழுமூச்சாக உள்ள நீங்கள் விவசாயிகள் வாழ வைத்தவர்கள். உங்கள் ஆட்சியில் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நிலம் நிறைய இருக்கு. உங்க ஆட்சியில் நிறைய நிவாரணம் பெற்றிருக்கேன். அதுவும் சால்பா நான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு வெறியன். ஆனால் உங்களோடு இப்ப இணைந்து இருக்கேன் உங்கள் கட்சியில். அதையும் நான் சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். ஏனால் உங்களோட சாதனை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் உங்க கட்சியில் இணைந்தேன்னு சொல்லி பெருமையாக கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நண்டலார் பாசன சங்கத்தினுடைய தலைவர் பழனி அவர்கள் கருத்துரை வழங்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் கல்லூரி படிப்புலேருந்தே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாங்க இருக்கேன். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக நடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கவலையோடு இங்கே வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற கொள்கைங்கிறாங்க. ஆனால் இது இந்து விரோதமா அல்லது மத சார்பாங்கிறது எங்களுக்கு புரியல. ரெண்டாவது, நிதி நிர்வாகம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடோட அரசோட மொத்த கடன் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடிக்கு போயிடுச்சு. 50 ஆண்டு ஆளுகத்தில் 50 ஆண்டு ஆட்சியில் 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இன்னைக்கு இந்த 4 ஆண்டுகளில் 9 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இதை எப்படி நீங்கள் சமாளிக்க போறீங்கிறது எங்களுக்கு தெரியல. நிச்சயமாக நீங்கள் தான் வரப்போறீங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த கூடுதல் சுமையை எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறோங்கிறத நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் விரிவாக கொடுக்கணுங்கிறத எங்களோட எதிர்பார்ப்பு. ரெண்டாவது காவேரி ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க 2007 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2017 புரட்சி தலைவி அம்மாவோட சுப்ரீம் கோர்ட் அப்பீலில் தான் எங்களுக்கு 177 டிஎம்சி வந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றுல தண்ணி போகுது, ஆனால் வாய்க்காலில் தண்ணி வரல. இதுதான் நிலைமை. நீங்கள் அப்படியே போகிற வழியில் பாருங்கள், எந்த வாய்க்காலையாவது தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது இந்த நிலைமை. இந்த பகுதியை பொறுத்த பார்த்தீங்கன்னாக்கா கல்லணையிலேருந்து பூம்புகார் வரை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 25 கிலோமீட்டர், இந்த பக்கம் 25 கிலோமீட்டர். காவேரிக்கு தென்புறமும் வடபுறமும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் நல்லா இருக்கு. இந்த நிலத்தடி நீர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 பம்ப் செட்டுக்கு மேலே இங்கே இருக்கு. இந்த பம்ப் செட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் ஆட்சியில் உதய் மின் திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க. இந்த உதய் மின் திட்டம் வந்ததுன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு தரமான மின்சாரம் வரும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் பரிதாபம் என்னன்னாக்கா தரமான மின்சாரம் வரல. இன்னைக்கு 70,000 பம்ப் செட் இருக்குன்னா ஒவ்வொரு மோட்டரும் மாதம் ஒரு தடவை காயில் சுற்றிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 70,000 பம்ப் செட் இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் காயில் சுற்றுறோம். இதில் இழப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா 70 கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயிகளுக்கு இழப்பு வருது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு கிட்டத்தட்ட 9,800 கோடி ரூபாய் டான்கோடாவுக்கு விவசாயிகளுக்காக செலுத்துறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கோடி கிட்டத்தட்ட டேரிஃப் எல்லாம் ஏற்றி இந்த டான்கோடாவுக்கு கிட்டத்தட்ட மின்சார வாரியத்துக்கு இன்னைக்கு 25,000 கோடிக்கு மேலே கூடுதலாக தொகை வழங்கப்படுது. இருந்தும் ஒரு தரமற்ற மின்சாரம். இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஊழல்கள் மின்சார வாரியத்து மேலே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு புலன் விசாரணை வரணும். தவறு செய்த IAS அதிகாரிகள் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்.
ஒரு பயமாவது வரணும். ஊழல் பண்ணாக்க ஒரு பயம் இருக்கணும் அதிகாரிகளுக்கு. அரசியல்வாதிகள் வந்து ரெண்டாவது பட்சங்க. அந்த பயங்கிறது இன்னைக்கு சுத்தமா இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதமான ஊழல்கள் வந்து மின்சார வாரியத்து மேல குறிப்பிட்டிருக்கதை நாங்கள் அறிகிறோம். அதனால நீங்க மின்சார வாரியம் வந்து எங்களுக்கு தரமான மின்சாரம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க உறுதி செய்யணும். அடுத்தது நீங்க நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து உலகத்திலே வந்து 3வது இடத்துல இருக்க அரிசி ஏற்றுமதியில. ஆனா டெல்டாவில இருந்து ஒரு மூட்டை கூட அரிசி ஏற்றுமதி ஆகல. எங்களுக்கு வந்து இந்த பக்கத்துல வந்து ஒரு 30,000 டன் அரிசி